கலையாத கல்வி, குறையாத வயது, கவடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை என் உறவுகளுக்கும், என் சொந்தங்களுக்கும், என் பிள்ளைகளுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், நல்ல துவக்கம், நல்லதே நடக்கும். 17/11/2025 முதல் அமர்க்களமான ஒரு ஆரம்பம். என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சிந்தனைகள் கொண்டவர்களுக்கும், சிறப்பான உயர்வை நோக்கி பயணம் செய்பவர்களுக்கும் சனி பகவான் நிதர்சனமான நண்பனாக இருந்து நன்மைகளை கொடுக்க போகிறார். நம்புங்க என் சொந்தங்களே, என் உறவுகளே, என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சனீஸ்வர பகவான் நன்மைகளை கொடுக்க போகிறார். ஆமாங்க, 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி எல்லாரும் மாலை போடுவோம் இல்லையா? சபரிமலைக்கு விரதத்தை ஆரம்பிக்கிற ஒரு அற்புதமான நாள், அப்படி தானே? அது மட்டும் இல்லை, விருச்சக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் இல்லையா? அந்த வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த வக்ரத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறதுனால மேஷராசியில் பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகள், என் உறவுகளுக்கு அற்புதமான நல்ல நேரத்தை துவக்குகிறார். தடைகளிலிருந்து விலக்கி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார். நீங்கள் உலகத்துடைய தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டீங்க. நெருக்கமான பயத்தை ஏற்கனவே கொடுத்த பகவான் அந்த பயத்தை எப்படி நீங்கள் வெளியில் வரணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். இந்த காலகட்டத்தில் சில நல்ல தகவல்கள் உங்கள் காதோடு வந்து சேரும். நல்ல விஷயங்களை, நல்ல முடிவுகளை இப்போ எடுக்க போகிறீங்க மேஷராசிக்காரர்கள். துணிந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரைக்கும் பயந்த என் பிள்ளைங்க துணிந்து சில நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். துணிந்து நல்ல விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் துணிச்சலுக்கு ஒரு பெரிய கௌரவம் ஏற்பட போகுது. இந்த சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால என் பிள்ளைகளுக்கு சில பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். என் பிள்ளைகளுக்கு பதவிகள், ஏதாவது பதவி மேலே ஒரு ஆசை இருக்குது, சுவாமி நான் இந்த பதவிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள், சட்ட சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் விலக போகுது. ஸோ சட்ட பிரச்சனைகளிலிருந்து விலக்குதல், பூமி சம்பந்தப்பட்ட விலகுதல், இந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாக போகுது. குடும்பத்தில் ஏதாவது தவறுகள் நடந்துருமோன்னு ஒரு பயத்தில், பீதியில் இருந்தோம்ல, நமக்கெல்லாம் ஒரு தெளிவான ஞானத்தை சனீஸ்வர பகவான் கொடுத்துருப்பார். அப்போ இந்த வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது இனிமேல் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுவே நமக்கு நன்மைகளை கொடுக்கணும்னு மேஷராசிக்கு இப்போ மனசில் ஒரு பலம் வந்துடும். எப்படி? பயந்த காரியத்தை எல்லாம் இப்போ சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம், எந்த விதமான பயமும் தேவையில்லை. இப்போ சனி நிவர்த்தி ஆகிறதுனால, வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த மேஷராசி சகோதரர்களுக்கு நல்ல நேரம். நாம் போடுற நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கும். சாதாரணமாக வீட்டில் ஒரு கோலம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. கோலம் எப்படி போடுவாங்க? புள்ளி வச்சு போட்டாலும் சரி, கட்டைக்கோலம் போட்டாலும் சரி, மேலே ஏற்றி தான் போடுவாங்க, கீழே இறக்கி போட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா?
எப்போ இந்த கோடு இழுப்பாங்க இல்லைங்களா, அதை மேலே இழுத்துவாங்க. அதே மாதிரி தாங்க ஒரு கையில் கிடைக்கிற மாவில் நாம் எப்படி கோலத்தை மேலே ஏற்றுறோமோ, இந்த காலமும் நம்ம வாழ்க்கையை கோலமாக மாற்ற போது அலங்கோலமாக மாற்ற போலைங்க. ஆக சனி வக்கர நிவர்த்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்த போகுது, மனசுக்கு ஒரு தெம்பை கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறார் சனீஸ்வர பகவான். நம்புங்க, சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் மனசில் முதல்ல தைரியத்தை வர வச்சுக்கிங்க. தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தைரியம் தானே மனுஷாளுக்கு ரொம்ப அழகு. இந்த நேரத்தில் யாராவது பயமுறுத்துவாங்க, அதையெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காதீங்க. என் மேஷராசி சகோதரர்களே, என் உறவுகளே, சகோதரிகளே, என்ன காரணம்னா பயமுறுத்துறவங்க எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நாம் கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தைரியத்தை சனீஸ்வர பகவான் கொடுப்பார், தைரிய ஸ்தானத்தை கொடுப்பார். எது உமக்கு கிடைக்கணும்னு விதி இருக்கிறதோ அது கண்டிப்பாக இப்போ கிடைக்கக்கூடிய நேரம், நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரம். யாரும் உங்ககிட்டேருந்து எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது, எதையும் பிடுங்க முடியாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கிறத மற்றவங்க வழியே இல்லாமல் உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்க போகுதுங்க. நல்லது நடக்கிற காலம் ஆரம்பமாயிட்டு, நம்புங்க, நல்லது நடக்கும். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா. சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நம்ம எவ்வளோ நம்புகிறோமோ, ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும், அது முடிந்துவிடும். நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும். இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும். கார்த்தால சாயரட்ச, காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க. 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அவ்வளோதான். பிள்ளையாரை சொல்லிவிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு 11 தடவை ஆவர்த்தியாக சொல்லிவிட்டு பிள்ளையாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டுண்டு கார்த்தால் நீங்கள் எங்கே புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணி ஆனாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும். சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார். அடுத்தது ஹனுமான வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா, நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ணுறேன். வேண்டாம். சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது. சனீஸ்வர பகவானை அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான், அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது. சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார், நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும். அவ்வளோதான். அப்போ சனிக்கிழமையில் ஹனுமானை வழிபாடு பண்ணணும். காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன், சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா உங்கள் பேரில் ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார். சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க. என் உறவுகளே, என் சொந்தங்களே, நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.
நல்லதே நடக்கும்.